Hi friends, welcome back to my channel. Cheers. இப்போ நாங்கள் எம்ஆர்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈஷூனில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஃபேன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இந்த ஊரில் நீங்கள் எங்கே போனாலுமே ஒன்று ஃபேன் இருக்கும் இல்லைனா ஏசி இருக்கும், ஏன்னா மக்களுக்கு வேர்த்திடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எம்ஆர்டி ஸ்டேஷன் அப்புறம் பஸ் இன்டர்சேஞ்சில் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம பஸ் கார்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போகிற மாலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் பாயிண்ட் சிட்டி. இது ஈஷூனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எம்ஆர்டி ஸ்டேஷனையும் நார்த் பாயிண்ட் சிட்டியும் கனெக்ட் பண்ணுற ஒரு பேஸ்மெண்ட் லிங்க் வே மாதிரி. ஸோ இதில் நம்ம நடந்து போனாலே நம்ம மாலோட பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம போய் மாலை சுற்றி பார்க்கலாம். போகிற வழியிலேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப தூரம் நடந்து களைச்சி போயிட்டோம்னு சொல்லி ஏதாவது ட்ரிங்க் வாங்கலான்னு நாங்கள் வந்த கடை பேர் தான் ஐடி. ஸோ நாங்கள் இங்கே என்ன வாங்கினோன்னா சாக்லேட் மில்க் பபிள் டீ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பேர் கேட்கவே வித்தியாசமாக இருக்கா? இதை முதல்ல தாய்வானில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ட்ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் பேர்ல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதான் இந்த ட்ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் சிங்கப்பூர் வரீங்க இல்லைனா நீங்கள் தங்கியிருக்க இடத்துலேயே இந்த மாதிரி கடையில் ஜூஸ் விற்கிறாங்கன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாக்லேட் மில்கை தாண்டி நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லைக் சுகர் கேன் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அதுலேயும் நம்ம பேர்ல்ஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் லெவல் ஐஸ் லெவல் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எந்த சைஸில் ஜூஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வாங்கின சாக்லேட் மில்க் பபிள் டீயோட விலை $4.60. எல்லா பில்லையுமே க்யூ நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ எங்கள் பில்லில் 12 அப்படின்னு சொல்லி க்யூ நம்பர் இருந்துச்சு. ஸோ அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்மளோட க்யூ நம்பர் எப்போ வருதோ அப்போ நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம போய் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ எங்கள் நம்பர் அங்கே டிஸ்பிளே ஆனோடனே நாங்கள் போய் எங்களோட ட்ரிங்க்கை கலெக்ட் பண்ணிவிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் ஹார்வினாம். இந்த கடை இதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஸ்நாக் ஷாப் தேடி தான் போயிட்டுருக்கோம். அது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். ஸோ இப்போ நம்ம லெவல் 1 வந்தாச்சு. இங்கே என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃப்ளோரில் அதிகமாக கிச்சன் வேர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ், கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக மக்கான் டவுன் அப்படின்னா ஃபுட் ஷாப்ஸ். இந்த மக்கான் டவுனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் குவிசைன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் லெவல் 1ல் இருக்கு. வாங்க லெவல் 2 போகலாம். இப்போ நம்ம லெவல் 2 வந்தாச்சு. ஸோ அங்கே நிறையா பில்லோஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சேல். இந்த மாலில் இருக்க சில ஷாப் ஓனர்ஸே சில பர்டிகுலர் சீசனில் இந்த மாதிரி சேல் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் அந்த கடையில் வாங்குறத விட இங்கே சேலில் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப சீப். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்நாக் ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ ஃபைனலாக நாங்கள் தேடி வந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கடையோட பேர் ஓல்ட் சாங்கி. இது சிங்கப்பூரோட ஒரு சிக்னேச்சர் ஷாப். இந்த கடையில் என்ன விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1956ஓட சிங்கப்பூரியன் ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் விற்பாங்க. இந்த கடையோட ஆம்பியன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ட்ரெடிஷ்னலான ஷாப்புன்னு.
இங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி பஃப். ஸோ நாங்கள் எங்களோட ஃபுட்டை வாங்கிட்டோம், உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ வந்து அந்த வாட்டர் பார்க்கு தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் அம்மாவும் சாசேஜ் ஸ்டிக் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கசின் சிக்கன் நகெட் ஸ்டிக் வாங்கினா. இந்த கடையில் மோஸ்ட்லி எல்லாமே சீப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டிக் $2 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் 5th ஃப்ளோர் தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அங்கே தான் வாட்டர் பார்க் இருக்குது. ஸோ இதான் நான் வாங்கினேன் சீஸி சாசேஜ். ஸோ இப்போ நாங்கள் 5th ஃப்ளோர் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 5th ஃப்ளோர் வந்துட்டோம். ஆசையாக வந்த எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு நீங்களே பாருங்க. 3, 2, 1. நாங்கள் போன வாட்டர் பார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் மாலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மாலை அங்கே எங்கே சுற்றி 2nd ஃப்ளோர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அங்கே போட்டிருந்த சேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சும்மா மால் ஃபுல்லாக சுற்றி விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாமே டைமண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே $5,000. கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம ஊர் காசுக்கு 3 லட்சம் ரூபா. அங்கே இங்கன்னு சுற்றி திரும்பியும் அதே ஓல்சாங்கி கடைக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க இன்னொரு சைட் ஆஃப் த மால் போகலாம். இங்கே சேல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையோட பேர் த கிரீன் பார்ட்டி. இந்த கடையோட அவுட்லெட் இதே ஷாப்பிங் மார்க்குள்ளார இருக்குது. அதை வந்து அப்கமிங் vlogsல தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஊர்லேருந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதான் இந்த ஷாப்பிங் மாலில் ஸ்விம்மிங் ட்ரெஸ் கடையை தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கடையை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ராயல் ஸ்போர்ட்டிங் ஹவுஸ். இந்த கடைக்குள்ளார போய் நான் கேட்குற டைப்பில் ஸ்விம்மிங் ட்ரெஸ் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு என்ன பண்ணுறது, வாங்க டைம் ஜோன் போகலாம். டைம் ஜோன் போயிட்டோம். இப்போ நாங்கள் டைம் ஜோனுக்குள்ளார போக போகிறோம். நிறையா பேர் டைம் ஜோனை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க பார்க்காதவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங் நான் எடுத்திருக்கேன். நாங்கள் அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் 2 டைம் ஜோன் கார்டு வாங்கி அந்த 2 கார்ட்லேயுமே $20 டாப் அப் பண்ணோம். இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ டாலருக்கு டாப் அப் பண்ணணும், நம்ம எத்தனை கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம் ஜோன் கார்டு. எல்லா கேம்லேயும் கார்டு டேப் பண்ணுற ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம டேப் பண்ணிட்டு நம்ம விளையாடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் கார்டு டேப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க விளையாடலாம். இப்போ அடுத்த கேம் விளையாட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் 3rd கேம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கன் ஷூட்டிங் மாதிரி தான். ஆனால் இந்த கன்னில் புல்லட்டுக்கு பதில் உண்மையாகவே தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி.
4th கேம் நாங்கள் விளையாண்டது பாஸ்கெட் பால். ஃபிஃப்த்தாக நாங்கள் சூஸ் பண்ண கேம் இந்த கன் ஷூட்டிங். இது எப்படி விளையாடணும்னு எங்களுக்கு தெரில, ஏன் விளையாடணும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விளையாண்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி விளையாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேம் முடிஞ்சதுக்கு தான் நாங்களே ரியலைஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்க ஒரு செட்லையும் யார் வந்து காலி பண்ணுறாங்களோ, அதில் யார் அதிகமாக மறந்துடுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லி அதில் நான் தான் வின் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் விளையாட தெரியாமல் நான் ஜெயிச்சதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நினச்சி நானே சிரிக்கிறேன் பாருங்க. 6th நாங்கள் சூஸ் பண்ண கேம் பவுலிங். எனக்கு நார்மலாகவே இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம், என் கசின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சான். அடுத்த நாங்கள் விளையாண்ட கேம் இந்த விஆர் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இது வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே இருந்த ஒர்க்கரை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பித்தோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது நம்ம சென்னையில் இருக்கும். நான் ஒரு நாள் போத்தீஸ் போயிருந்தேன், அங்கே கூட இருந்துச்சு, நாங்கள் விளையாண்டேன். அப்புறம் இங்கே தான் விளையாண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது சூப்பராக இருக்கும். இப்போ நான் விளையாட போகிற கேமை நேச்சுரல் சவுண்டில் விடுறேன் பாருங்கள். ஸோ இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நான் வியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். அதே மாதிரி இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். அப்புறம் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் அமுத்திச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இப்போ நம்ம ஸ்லோகனை சொல்லிடலாமா? பி ஹாப்பி, நல்லதே நடக்கும்.